ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிஜிலி. இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தோம்னா எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் கட்டுற இடத்துக்கிட்ட தாங்க இருக்கோம். கட்டிட்டாங்களான்னு கேட்டால் ஆரம்பிச்சிருக்காங்க, எப்போ முடியும்னு தெரியலை. நம்ம இப்போ எங்கே போகிறோம்னா தேனி போகிறோம். தேனி எதுக்கு போகிறோம்ட்டு நான் வண்டியில் போய்கிட்டே நான் சொல்கிறேன். இதுதான் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்போ முடியும்லான்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸாகவே சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. கூடிய சீக்கிரம் முடிஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ கரெக்டாக மணி என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா 7:35ங்க. என்னடா பிஜிலி இவ்வளோ சீக்கிரம் கிளம்பிட்டேன்னு கேட்டால், அவங்க தேனி ரொம்ப தூரம், ஒரு 90 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே நம்ம 2 பிளேஸ் போகணுமா, இப்போ கிளம்புனா தான் அது கரெக்டாக இருக்கும். தேனியில் நம்ம எங்கே போகிறோம்னா மேகமலை மேகத்துக்கு நடுவில் இருக்கும். ஒரு லிட்டில் ஹேவன் மாதிரியே இருக்கும். லிட்டில் என்ன, பெருசாகவே இருக்கும். வாங்க போய் பார்க்குறோம். நானும் இது எனக்கு ஃபஸ்ட் டைம் தான். அங்கே எப்படி போகிறது என்னெல்லாம் எனக்கு தெரியலை. இந்த தம்பி போகிற ஊருக்கு வழி சொல்லு, அந்த மாதிரி தான் கேட்டு கிளம்பிடுவோம். மேகமலைக்கு போயிடுவோம். அப்படியே ஒரு கோயில் இருக்குது, அங்கேயும் போயிட்டு வந்துடுவோம். நான் அப்படியே போயிட்டு போக உங்களுக்கு நான் இந்த வீடியோவை நான் கண்டினியூ பண்ணுறேன். அதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுறேன். தம்பே ஆனால் நாய்ங்கெல்லாம் என்ன சொல்கிறது, வண்டி வர்றதை கொஞ்சம் தான் கன்சிடர் பண்ணுதுங்க. நடக்கட்டும்யா, நாங்கள் பார்க்காத வண்டியா அப்படின்ற மாதிரி தான் பில்டப் பண்ணுதுங்க. ஐயா அடித்து போட்டால் தான் தெரியும், பறந்து விழுந்து கிடக்கும். நிமிஷத்துக்கு நிமிஷம் எத்தனையோ நாயை அடிபட்டு செத்துக்கிட்டு இருக்குங்க. கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கணும். நாயோடு சேர்ந்து நம்மளும் சாகுறோம். சாத்தங்குடியில் இந்த இடத்துல தாங்க என்ன சொல்கிறது, இந்த தொக்கை விழுந்தால் எடுப்பாங்க. செம்ம ஃபேமஸ்ன்னு நினைக்கிறேன். எல்லோரும் சுற்றி இருக்க எல்லா ஊரும் இங்கே தான் வருவாங்க. அவர் என்ன சொல்கிறது, ஒரு 100 ரூபா வாங்கிட்டு ஒரு ஊதுகுழா மாதிரி இருக்கும், இழுத்துட்டு அப்படியே இழுத்தோன்னா ஏதோ எலும்பு சிக்கினாலும் எடுத்து போட்டுருவார். ஒரு டாக்டரு அது 36 மணி நேரம் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்துட்டு சும்மா ரெஸ்ட் எடுக்கலான்னு போன அந்த பொண்ணை ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க. ரேப் பண்ணி தான் நினைக்கிறேன், தெரில, எனக்கு சரியாக தெரியலை. என்ன சொல்கிறது, காலெல்லாம் உடச்சி கொடூரமாக கொண்டிருக்காங்க. இந்த மாதிரி சைக்கோவங்களாம் இருக்காங்களா, சத்தியமாக தெரியலை. அதில் ஒருத்தவனை பிடிச்சிட்டாங்க. அவன் சொல்கிறான் நான் தான் கொன்னேன் அப்படின்னு ஒத்துக்கிறான். அது சரியான போதை போல். அவனும் அந்த ஹாஸ்பிட்டலில் ஒரு சோசியல் இதாக ஒர்க் பண்ணுறவன் போல். இப்போ என்னென்னா, அந்த இது ஒரு ஆள் கொல்லலை, ஒரு 2-3 பேருக்காச்சும் சம்மந்தம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. பாவம் அந்த பொண்ணு, பிடிக்கலாட்டி விட்டுறணும், போட்டு டார்ச்சர்லாம் பண்ணக்கூடாது. ஏன் இப்படி இருக்காங்கன்னு தெரில இந்த உலகத்தில். வழக்கம் போல் இந்த கூகுள் மேப்பு எனக்கு தப்பான ரூட்டை காட்டி வச்சுங்க. நானும் என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு ஈஸியான ரூட்டை காட்டுது போலன்னு சொல்லிட்டு நானும் அந்த பாதையை பிடிச்சிட்டு வந்தேன். கடைசி பார்த்தா எனக்கு அந்த பாதை நல்லா தெரியும். நான் வந்திருந்தா கூட அதை நான் ஒரு 5 நிமிஷத்தில் வந்திருப்பேங்க. அந்த கூகுள் மேப் சொல்கிறத கேட்டு நான் கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரமாக சுற்றி எங்கெங்கேயோ சுற்றி வந்து கடைசி அந்த ஸ்பாட்டுக்கு வந்தேன் பாருங்க. சரியான கடுப்பு. கூகுள் மேப்பு நல்லா பண்ணுறையா வச்சு, நான் வெள்ளனை கிளம்புனாலும் நீ என்னையை லேட் பண்ணி விட்டுற. சோலோ ரைடாக தான் கிளம்பியிருக்கோம். செம்மையாக இருக்குது, ஜில்லுன்னு இருக்குது. டக்குன்னு என்ன சொல்கிறது, எல்லா மரமும் அப்படியே கவர் பண்ணி அப்படியே ஜில்லுன்னு இருக்க மாதிரி இருக்குது. என்னதான் இருந்தாலும் இந்த சைக்கிளில் போகிற ஃபீலெல்லாம் வராது. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். சைக்கிளில் தான் போயிட்டு அப்படியே சைக்கிள்லே வரும். கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் சைக்கிள் ஓட்டினா போதும், ஸ்கூலுக்கு போயிடலாம். அந்த மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். அந்த காலம்லாம் திரும்ப வராது. இப்போலாம் சைக்கிளை தொட்டே கிட்டத்தட்ட பல வருஷம் ஆச்சுங்க. சைக்கிளை தொட்டாலே அது இன்னும் ஓட்ட தெரியாத ஓட்டுவான் பாரு, அந்த மாதிரி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் சைக்கிளில் எப்படி படல் அடித்தோன்னு நமக்கு தான் தெரியும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 70-80 கிலோமீட்டர் இருக்கும். நம்ம இன்னும் ஸ்டார்டிங் நுனியில் தான் இருக்கும். இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது. நான் போயிட்டு உங்களை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். பெட்ரோல் வேறு கம்மியாக இருக்குது. அந்த ஆரஞ்சு லைட் எரிஞ்சிருச்சு. நம்ம ஒரு 500 ரூபா போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் போகிற இடத்துல இருக்குமா என்னெல்லாம் தெரியாது. ஆகா, சரியான கூட்டம்யா. நான் 500 ரூபாய் போடுவேண்ணே. வாங்கிட்டே
பெட்ரோலை போட்டாச்சு. 500 ரூபாய்க்கு போட்டிருக்கோம். ஆனால் ஒரு கோடு தான் காட்டுது. இனிமேல் தான் ஏறும், மெல்ல மெல்ல ஏறும். எனக்கு தெரிஞ்சு 5 கோடாச்சும் காட்டணும். பார்ப்போம் எத்தனை கோடு காட்டுதுன்னு. 1 காட்டியிருக்கு. இன்னும் எத்தனை காட்ட போகிற? உனக்கு நான் பெட்ரோல் போட்டே நான் என் சொத்து ஃபுல்லாக அழிஞ்சிரும் போலையே. 2 காட்டிட்டேன். சரி, எனக்கு தெரிஞ்சு 300 ரூபாய்க்கு போட்டாலே 3 காட்டுவேன். 500 ரூபாய்க்கு நீ 5 மட்டும் காட்டாமல் இரு. ஏய், ஆனால் மழை பயங்கரமாக இருக்குது. 3 காட்டிட்டான் நம்ம பையன். அடுத்து என்னங்க 3 பாயிண்ட் தான் காட்டுது 500 ரூபா போட்டா. 4. தப்பா சொல்லிடக்கூடாது. அப்படியே ஏறுறான் பாரு ஹயபுசா. ஆனால் இது வரைக்கும் நான் சும்மா விளையாட்டுக்கெலாம் நான் சொல்லலை. இது வரைக்கும் என் காலை வாரினதே இல்லைங்க. என் காலை நிறையா பேர் வாரி விட்டுருக்காங்க. ஆனால் என் வண்டி இது நாள் வரைக்கும் வாரி விட்டதே கிடையாது. சூப்பர் சொல்லலாம். இப்படியே இருடா இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு. ஏழு மணிக்கே கிளம்பிட்டேன். கூகுள் மேப் பண்ண தப்புனால நான் இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன். இன்னும் நான் ஒரு 10 கிலோமீட்டர் கூட தாண்டாமல் சுற்றிக்கிட்டு இருக்கேங்க. நீ உசிலம்பட்டி போய் ஆண்டிப்பட்டி போய் அதுக்கடுத்து தேனி போகணும். தேனியிலேருந்து மேகமலை, அதுக்கடுத்து ஒரு கோயில் வேறு போகணும். இன்றைக்கி சாத்தியமானு தெரில. 1 டே ட்ரிப்பு. பார்ப்போம் எப்படி தான் நடக்குதுன்னு. ஆனால் ட்ரிப்பு போகிறதுலாம் சாதாரணம் இல்லைங்க. அதுவும் கேமரா வச்சுக்கிட்டு ட்ரிப்பு போகிறது ரொம்ப சாதாரணம். நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல. ஐயோ கேமரா சார்ஜ் போடணும், சார்ஜ் போட மாதிரி தான் முடிஞ்சிச்சு. ஏன்னா ஏகப்பட்ட பிளான் பண்ணியாச்சு. திடீர்னு என்ன சொல்கிறது, நம்ம தூங்கிட்டோம்னா ஜோலி முடிஞ்சு, சார்ஜ் போடலாட்டியும் முடிஞ்சு. 5 மணிக்கு எழுந்திரிச்சு சார்ஜை போட்டு கேமரா செல்லு எல்லாமே சார்ஜை போட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 3 மணிக்கே ஐயோ மணி எத்தனை 5 மணி ஆயிடுச்சா 5 மணி ஆயிடுச்சான்னு போய் 2 தடவை எட்டி பார்த்துட்டு வேறு லெவல் ட்ரிப்பு. பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சுற்றி மழையாக தான் தெரியுது. தேனி போகிறதுக்கு முன்னாடியே 50 கிலோமீட்டருக்கு முன்னாடியே மழையாக தெரியுதுன்னா தேனிக்கிட்ட போயிட்டோம்னா எப்படி இருக்குன்னு தெரில. நம்ம போகிறது ஆகஸ்ட் மாதம். இந்த மாதிரி பிளேஸுக்கு போனால் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் போனால் நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க. நம்மளும் போய் தான் பார்ப்போமே. காற்று நல்லா ஜில்லுன்னு அடிக்குதுங்க. தேனிக்கு இன்னும் 25 கிலோமீட்டரு. நம்ம ஒரு என்ன கோயிலுக்கு போக போகிறோம்னா குச்சனூர் சனீஸ்வரர் கோயிலுக்கு போக போகிறோம். அங்கேருந்து மேகமலைக்கு போக போகிறோம். இதெல்லாம் 1 டே ட்ரிப்பு. இதெல்லாம் சாத்தியமானு எனக்கே தெரியலை. எனக்கு இங்கே இதை பார்த்ததே என்ன சொல்கிறது, ஆப்பா செம்மையாக இருக்குது, சரியான வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. அப்படியே வண்டியை வலிச்சிட்டு கிளம்பிடலாம் போல் இருக்குது. நான் அங்கே மேகமலையில் போய் நான் எப்படி இருக்கும், இதுவே பயங்கரமாக இருக்குது. இப்போ மேகமலை எப்படி இருக்கும் போய் பார்ப்போம். பாருங்க சுற்றி மலை தாங்க. என்னை சுற்றி இந்த சைடு லெஃப்டில் மலை, ஸ்ட்ரெயிட்டாக மலை, ரைட்டில் மலை, என்னை சுற்றி ஃபுல்லாக மலை தான். ஐயோ மலையெல்லாம் என்னை ரவுண்டு கட்டின மாதிரி இருக்கு. வேற லெவலு. நான் அப்படியே போயிட்டே கண்டினியூ பண்ணுறேன். இருந்தாங்க சாக்லேட். ஓகே வர நம்ம குச்சனூர் சனீஸ்வரர் கோயிலுக்கு போக இன்னும் கரெக்டாக ஒரு 12-13 கிலோமீட்டர் இருக்குது. எதுக்குடா கார்த்தி அங்கே போகிறேன்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, அங்கே போனால் நம்ம வேண்டுதல் எல்லாமே நடக்குமா. சரி அப்படியே ஒரு வேண்டிட்டு வருவேன். கிளம்பியாச்சு. நமக்கு நிறையா வேண்டுதல் இருக்குங்க. 1 2 ஏதோ சொல்ல. அதனால் எல்லாத்தையும் வேண்டிட்டு வருவோம். நல்லதே நடக்கும்னு நம்பி போவோம். எல்லா இடத்துலையும் அங்கே தான் அந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க. அதனால் அப்படியே கிளம்பியாச்சு. அப்படியே நம்ம மேகமலைக்கும் போயிட்டு வந்துடுவோங்க. மேகமலை எத்தனை கிலோமீட்டர்லாம் இருக்குன்னு தெரில. மணி கரெக்டாக இப்போ பார்த்தோம்னா 11 மணி இல்லை, சாரி 10 மணி. நான் கோயில்கிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். எல்லோரும் கோயிலுக்கு தான் போகிறாங்க. ஃபேமஸான கோயிலாக இருக்கும் போலையே. காலங்காத்தாலே வந்திருக்காங்க. எல்லாம் 6 மணி 5 மணிக்கு கிளம்பி வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் கோயில் எங்கே இருக்குன்னு தான் என்னால் இன்னும் கண்டுபிடிக்க முடியலை. எல்லாம் போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு போகிறதெல்லாம், கோயிலில் போனால் அந்த சாமி எல்லாமே பண்ணுன்றதை விட என்ன சொல்கிறது, நம்ம அந்த
நம்ம அங்கேருந்து வரோம்ல, அந்த டேயில் அந்த டைமில் வந்து நம்ம நினச்சிக்கிட்டே வருவோம், என்ன பண்ணலாம், நம்ம ஏதோ ஒரு வேண்டுதலுக்காக தான் வருவோம். அந்த வேண்டுதல் நினச்சிக்கிட்டே வருவோமா, நமக்கே என்ன சொல்கிறது, அதுக்குரியான சொல்யூஷன் நமக்கு கிடச்சிரும். அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் போக சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் அந்த இடத்துல பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் நம்ம நிறைய யோசிக்க முடியும். பயங்கரமாக இருக்குது இடம் ஃபுல்லாக. இதுதான் கோயில்னு நினைக்கிறேன். சுற்றி கடை தான். அதுதான் என்ன சொல்லிக்கிருந்தேன், அந்த கோயிலில் உள்ள பீஸ்ஃபுல்லானது எல்லாமே நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அதுக்கான சொல்யூஷனை கொடுத்துரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அர்ச்சனை பண்ணணும்னா 10 ரூபா கொடுத்து டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் எடுத்தால் தான் அவங்க அர்ச்சனை பண்ணுவாங்க போல. பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. இதுதான் அந்த கோயில், அந்த ஆர்ச் மாதிரி இருக்கலங்க, அங்கே தாங்க போய் சாமி கும்பிட்டோம். இப்போ என்னென்னா, இந்த கோயிலுக்கு அர்ச்சனை தட்டு வந்து கிட்டத்தட்ட 40-50 கடை இருக்குது. எங்கேனாலும் போய் வாங்கிக்கலாம். உள்ளே போனோம்னா பெரிய தாம்பாள தட்டு மாதிரி இருக்குது. பெரிய தாம்பாள தட்டு அது ஏதோ 200-300 வரும் போல். நான் 100 ரூபாய்க்கு அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு என் ராசி நட்சத்திரம் என் பேர் கேட்டாங்க. சொல்லிவிட்டு நான் வந்து என்ன சொல்கிறது, ராசி நட்சத்திரம் கேட்பாங்க, அது மட்டும் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அப்படியே வாய்களை வச்சுக்கிட்டே வந்தேன் சொல்லலான்ட்டு. திடீர்னு பார்த்தா பேர் என்னன்னு கேட்டாங்க. ஐயோ என் பேரை கேட்குறாங்களேன்ட்டு அப்புறம் யோசித்து என் பேரை சொன்னேன். இங்கே என்னன்னாங்க, அர்ச்சனை பண்ணோம்னா ஒரு 10 ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்க வேண்டியதாக இருக்குது. சரி ஓகேன்னு நானும் எடுத்துகிட்டு லைனில் போய் நின்னேன். திடீர்னு பார்த்தா வேறு ஒரு லைனில் ஃபாஸ்ட்டாக வந்துட்டு சாமி முன்னாடி போய் நின்று சாமி கும்பிட்றாங்க. ஏன்னா சாமி கும்பிட்ற வர்றதே எல்லாருமே சரி சமம் தானே வரோம். இதில் என்ன அவங்களுக்கு மட்டும் பாரபட்சம்? எனக்கு தெரியல, அது அவங்களுக்கு சொந்தக்காரங்களா தெரிஞ்சவங்களா இல்லை 500 ரூபா டிக்கெட்டு 1000 ரூபா டிக்கெட் அப்படி எதுவும் இருக்கா என்னெல்லாம் எனக்கு தெரியலை. ரொம்ப சங்கடமாக போச்சு. நான் இருந்தாலும் பீஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அப்படியே என்ன சொல்கிறது, சிவன் சிலை மாதிரி இருந்துச்சு. கண்ணாக வச்சு ஒரு 6-7 கண் அப்படியே 2-2 வச்சு சாமி நல்லா இருந்துச்சு. வேண்டினேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் வேண்டினேன். முக்கியமாக நானும் நல்லா இருக்கணும்னு தான் வேண்டினேன். சரி, ஸ்பாட் நல்லா இருக்குங்க. மதுரையிலேருந்து வந்திருக்கேன். சாமி ரொம்ப தூரத்துலேருந்து நான் வந்திருக்கேன், எனக்கு கொஞ்சம் நல்லா பவர்ஃபுல்லாக கொடு. என் வேண்டதில் ஃபஸ்ட்டு நிறைவேற்று சாமி, நீ வாட்டி பெண்டிங்கில் போட்டுறாத. இங்கே லாட்ஜெல்லாம் இருக்குது, ஏன் தங்கிலாம் சாமி கும்பிடுவாங்களா என்னன்னு தெரியலை. இப்போ நம்ம காலையில் 7 மணிக்கு வண்டி எடுத்ததுங்க. இப்போ நம்ம கரெக்டாக எத்தனை மணிக்கு வந்திருக்கோம்னா 10:30 இந்த ஸ்பாட்டை ரீச் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் சாமி கும்பிட்டு நம்ம அந்த இடத்த விட்டு கிளம்பியாச்சு. இன்னும் நம்ம சாப்பிட கூட இல்லை, இனிமேல் தான் போய் சாப்பிட போகிறோம். கார்லாம் வந்துச்சுன்னா இந்த இடத்துல பார்க் பண்ணுறாங்க. பார்க் பண்ணி ஒரு 500 மீட்டர் நடக்கிற மாதிரி இருக்குது. இந்த இடம் தான் கிட்டத்தட்ட இதில் ஒரு 50-100 கார் இருக்குது.
இங்கேக்குள்ளே பெரிய பார்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி நிப்பாட்டியிருக்காங்க. இங்கே நிப்பாட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும். அங்கே நிப்பாட்ட இடம் இருக்காது போல். ஆமாம், அங்கே நிப்பாட்ட இடம் இல்லை தான். நிப்பாட்டிட்டு ஒரு 300-200 மீட்ரு தாங்க இருக்கும், நடக்கிற மாதிரி இருக்கும் போல். அவ்வளோதான். எல்லாம் வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பிட்றாங்க. நம்ம இங்கே சோழவாலே வந்திருக்கோம். நம்ம இனி எந்த ஹோட்டல் எங்கன்னு பார்த்து தேடிட்டு சைவ ஹோட்டலை பார்த்து திம்போம்.